கரியம்பட்டி பகுதியில் திருவள்ளுவர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் ஆய்வகத்திற்கென தனி கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமை தாங்கினார். புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர், கல்லூரி பருவம் மிக முக்கியமானது. அதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் உயரலாம். படித்தால் மட்டுமே அனைத்தும் கிடைக்கும். நான் முதல்வன் திட்டம் பயனுள்ளதாக உள்ளது. பல்வேறு நல்ல திட்டங்களை அரசு கொண்டு வந்துள்ளது. அனைவரும் படித்து முன்னுக்கு வாருங்கள் என்றார். கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திற்கு பதிலாக மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவர வேண்டும், சென்னை மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மதிமுக, தமுமுக போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரியும், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் வேண்டாம், மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த கோரியும் திருப்பூரில் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியும் கண்டன பதாகைகளை ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் கோட்டை மைதானத்தில் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்திட வேண்டும், தென் மாவட்ட மழை பாதிப்புகளை பேரிடராக அறிவிக்க வேண்டும், நிவாரணத் தொகையாக 21,000 கோடி ரூபாய் உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைமை நிலைய செயலாளர் சேக்குவேரா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோடை, கோதையாறு, காக்காச்சி, நாலுமுக்கு போன்ற தேயிலை தோட்ட பகுதியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களுடன் வசித்து வருகின்றனர். இந்த மலை கிராமங்களுக்கு செல்லும் மலைசாலை கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக மலைசாலைகள் முற்றிலும் சேதமடைந்து போக்குவரத்து சேவை துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் வசிக்கும் மலை கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் அந்த மலைச்சாலையை சீரமைத்து அரசு பேருந்து இயக்க வேண்டும் என கூறி அதிமுக சார்பில் மணிமுத்தாறு பேரூராட்சி அலுவலகம் முன்பு திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் KSR மாரிமுத்து, அம்பாசமுத்திரம் ஒன்றிய கழக செயலாளர் துரை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த தேத்தாம்பட்டு ஊராட்சி கள்ளுமேட்டு பகுதியில் பட்டியல் இன மக்களுக்காக தமிழக அரசால் வீட்டுமனை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அடிக்கடி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேல்நீர் தேக்க தொட்டி இல்லாத காரணத்தினால் இந்த நிலை ஏற்படுவதாக தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் மத்திய அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவிப்பு செய்து நிவாரணம் 21,000 கோடி நிதி வழங்க கோரியும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலையோரங்களில் 2 வகையான காட்டு சூரியகாந்தி மலர்கள் தற்போது பூத்து காணப்படுகிறது. அதில் சாலையோரங்களில் நீரோடைகளை ஒட்டியும் மஞ்சள் நிறத்திலான காட்டு சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்கி முடிவடைந்து வரும் நிலையில் தற்போது கூடலூர் பகுதியில் உள்ள சாலையோரங்களில் வெள்ளை நிறத்தில் காட்டு சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்கியுள்ளன. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இதுபோன்ற மலர்கள் நறுமணம் வீசுவதுடன் பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமினை திமுக மாநில தொழிலாளர் அணி துணை செயலாளர் ஜலகண்டாபுரம் பேரூராட்சி தலைவர் காசி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் காவல்துறை, ஆதிதிராவிட நலத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 13 துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இதில் கலந்து கொண்ட மக்களிடம் சாலை வசதி, பட்டா மாறுதல், இலவச வீட்டுமனை பட்டா, குடிநீர் வசதி உள்ளிட்ட ஏராளமான மனுக்களை பெற்றனர். பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொட்டப்பநாயக்கனூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த தொட்டப்பநாயக்கனூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட ஜக்கம்மாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சிதிலமடைந்து காணப்பட்ட நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் இந்த பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் கும்பாபிஷேக விழா நடத்துவது மற்றும் பாரம்பரியம் மாறாமல் பழமை வாய்ந்த இந்த ஜமீன் ஜல்லிக்கட்டு போட்டியை இந்த ஆண்டும் நடத்துவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு பின் புனரமைப்பு செய்யப்பட்ட ஜக்கம்மாள் கோயிலில் வரும் பிப்ரவரி 10 மற்றும் 11ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்துவது என்றும் அடுத்த நாளான பிப்ரவரி 12ஆம் தேதி ஜமீன் ஜல்லிக்கட்டு போட்டியை அனைத்து கிராம மக்களும் ஒன்றிணைந்து அரசின் ஒத்துழைப்புடன் நடத்த வேண்டுமென முடிவு செய்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்டம் சார்பில் காஞ்சிபுரம் மண்டல செயலாளர் விடுதலை செழியன், கடலூர் மாநகராட்சி துணை மேயர், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரை செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை தேசிய பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கைவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கடலூர் மாநகர் செயலாளர் KS ராஜா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் AS சந்திரசேகர் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே களக்குடி கிராமத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் பெரிய மாடு, சின்ன மாடு, புதுப்பூட்டு மாடு என 3 பிரிவுகளாக புதுக்கோட்டை, மதுரை, தேனி, சிவகங்கை, தஞ்சை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் சாலை நெடுகிலும் இருபுறங்களிலும் நின்று சாலையில் துள்ளி குதித்து சீரிப்பாய்ந்து சென்ற மாட்டுவண்டி ஜோடிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் கைதட்டி ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் இந்த பந்தயத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரூபாய் 80,000 ரொக்க பரிசும், செல்போன் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. தமிழகத்திலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளது. இதன் ஒரு பகுதியாக கந்தர்வக்கோட்டை அடுத்த தச்சங்குறிச்சி கிராமத்தில் தமிழகத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 700 ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் 300 மாடுபிடி வீரர்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டது. இதில் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சிவகங்கை, அரியலூர் உள்பட பல மாவட்டத்தில் இருந்து இளைஞர்கள் டோக்கன்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். தஞ்சையை சேர்ந்த சமூக ஆர்வலரான இன்ஃபன்ட்ராஜ் என்பவர் கொரோனா உள்ளிட்ட பல நெருக்கடி காலங்களில் மக்களுக்கு பல வகையில் உதவி செய்துள்ளார். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு இருப்பிடம் இல்லாமல் சாலை ஓரங்களை இருப்பிடமாக்கி தஞ்சம் பெற்றுள்ள ஏழை எளியவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உணவு வழங்க முடிவு செய்தார். அதன்படி தான் எண்ணியதை நிறைவேற்ற நேரடியாக சாலையோரவாசிகள் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்று உணவு வழங்கி வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து டாக்டர் பிரணேஷ் இன்ஃபன்ட்ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2024 அப்போ குறைந்தபட்சமாக 2024 பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து குறைந்தபட்சமாக தான் இந்த 2024, அதான் பசி இல்லாமல் நிறைய பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அது வந்து ஒரு சில பேருக்கு தான் போய் சேருது, ஒரு சில பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. ஸோ நாங்கள் வந்து தேடியே போய் அந்தந்த இடத்துல கொடுத்துட்ருக்கோம். குறைந்தபட்சமாக இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து நாங்கள் வந்து டெய்லியுமே எல்லாருக்குமே கொடுக்கணும். அதாவது இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து இல்லம் தேடி போவாட்டினா கூட அங்கங்கே படுத்துருக்கவங்கள்ட்ட போய் சாப்பாடு மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு அடிப்படை தேவையான துண்டு, அப்புறம் சோப்பு, இந்த மாதிரியான அடிப்படையான விஷயத்தையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா பிளான் பண்ணி இன்னையிலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா இடமாக இருந்து வருகிறது. இங்கு பெரும்பாலான சுற்றுலா இடங்கள் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. பிரதான சுற்றுலா இடங்களான மோயர் சதுக்கம், பைன்மர காடுகள், குணா குகை, தூண்பாறை ஆகிய சுற்றுலா இடங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சுற்றுலா இடங்களுக்கு செல்லும் சாலை நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இந்த சாலை வழியாக பயணிக்கும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு வனத்துறை நுழைவு கட்டணம் வசூல் செய்து வருகிறது. ஆனால் இந்த சாலை மிகவும் மோசமானதாக பயணிக்க முடியாத நிலையில் உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் அடிக்கடி விபத்தும் ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக சேதமடைந்த இந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.